வெல்கம் டு ப்ரோக்ராமிங் டுட்டர் தமிழ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் ஹவு டு செட் அப் பைத்தான் வித் காமன் ப்ராம்ப்ட். ஸோ காமன் ப்ராம்ப்டில் ஒரு பைத்தான் ப்ரோக்ராமை ரன் பண்ணுறது எப்படி, அப்போ அதுக்கு தேவையான விஷயங்கள் எப்படி இன்ஸ்டால் பண்ணிக்கிறது அப்படின்றது பார்க்க போகிறோம். அடுத்தது ஹவு டு செட் அப் பைத்தான் வித் விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்ளிகேஷன். ஸோ விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்ளிகேஷனில் பைத்தான் ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணுறதுக்கு தேவையான விஷயங்களை எப்படி செட்டப் பண்ணுறது அப்படின்னு ரெண்டு விஷயங்களை பார்க்க போகிறோம். ஸோ பைத்தானை நம்ம டவுன்லோட் பண்ணிக்க போகிறோம். ஸோ பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு என்டர் பண்ணுங்க. இதில் python.org இந்த வெப்சைட் லிங்கை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் டவுன்லோட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதில் நம்ம விண்டோஸ் தான் நம்மளுடைய ஓஎஸ் அப்படின்னா விண்டோஸை கிளிக் பண்ணிவிட்டு பைத்தான் இந்த ஆப்ஷன் 3.126 இதை வந்து நம்ம டவுன்லோட் கொடுத்துக்கலாம். இதே நீங்கள் வந்து மேக் ஓஎஸ் அப்படின்னா அதை கொடுத்துக்கோங்க. ஸோ நம்ம இப்போ விண்டோஸ் தான், ஸோ டவுன்லோட் கொடுத்துக்கிறேன். இப்போ டேரெக்டாக என்ன ஆயிடுச்சு, எனக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போது டவுன்லோட் ஃபினிஷ் ஆயிடுச்சு. டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இன்ஸ்டால் நவ் அப்படின்ற ஆப்ஷன் காட்டும். ஓகே, இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக செட்டப் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. சர்ச் பாக்ஸில் போயிட்டு பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. ஸோ பாருங்கள், பைத்தான் 3.12 அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிட்டா ஸோ கமெண்ட் ப்ராம்ப்ட் அதே ஃபார்மெட்டில் தான் நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். இங்கே டேரெக்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த எடிட்டரில் நம்முடைய பைத்தான் கோடை கொடுத்து ரன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நீங்கள் தனியாக ஒரு ஃபைல் பைத்தான் ஃபைலாக நான் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பைத்தான் சொல்லிட்டு அடிச்சிங்கன்னா கீழே IDLE அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ இது ஆல்ரெடி இது ஒரு ஃபைல் தான். ஸோ இந்த ஃபைலை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைல் டு சேவ் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ பைத்தான் 3.12 இந்த ஃபைலை வந்து நம்ம சேவ் பண்ணலாம். ஸோ test3 அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிங்கன்னா test3.py அப்படின்னு சொல்லிட்டு சேவ் ஆகும். சில நம்முடைய கோடை வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ print welcome. ஓகே, அவுட்புட் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ IDLE அப்படின்றது வந்து இன்டிகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். இது வந்து நம்மளுடைய கோடை வந்து இன்னும் எஃபிஷியண்ட்டாக வந்து கொண்டு வர்றதுக்காக இது நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. சர்ச் பாக்ஸில் போயிட்டு பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. ஸோ பாருங்கள், பைத்தான் 3.12 அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிட்டா ஸோ கமெண்ட் ப்ராம்ப்ட் அதே ஃபார்மெட்டில் தான் நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். இங்கே டேரெக்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த எடிட்டரில் நம்முடைய பைத்தான் கோடை கொடுத்து ரன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நீங்கள் தனியாக ஒரு ஃபைல் பைத்தான் ஃபைலாக நான் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பைத்தான் சொல்லிட்டு அடிச்சிங்கன்னா கீழே IDLE அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ இது ஆல்ரெடி இது ஒரு ஃபைல் தான். ஸோ இந்த ஃபைலை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைல் டு சேவ் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ பைத்தான் 3.12 இந்த ஃபைலை வந்து நம்ம சேவ் பண்ணலாம். ஸோ test3 அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிங்கன்னா test3.py அப்படின்னு சொல்லிட்டு சேவ் ஆகும். சில நம்முடைய கோடை வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ print welcome. ஓகே, அவுட்புட் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ IDLE அப்படின்றது வந்து இன்டிகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். இது வந்து நம்மளுடைய கோடை வந்து இன்னும் எஃபிஷியண்ட்டாக வந்து கொண்டு வர்றதுக்காக இது நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு பைத்தான விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்ளிகேஷனில் ரன் பண்ணுறதுக்கு விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்ளிகேஷனை நம்ம டவுன்லோட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கூகுளில் டைப் பண்ணிவிட்டு ஸோ இந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ டேரெக்டாக நம்மளுக்கு விண்டோஸ் 10 or 11 சப்போர்ட் பண்ணக்கூடியது இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது டவுன்லோட் ஆயிடும். அதை நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடும். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோன்னே இதுதான் நம்மளுடைய வெல்கம் பேஜாக இருக்கும். ஸோ இதில் போயிட்டு ஆல்ரெடி நம்ம ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கோம். ஸோ அந்த ஃபோல்டரை நான் உள்ளே வந்து ட்ராக் பண்ணிக்கிறேன். ஸோ உள்ளே ஆட் ஆயிடுச்சு. இதில் நமக்கு தேவையான ஒரு ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணிக்கப்புறம் ஸோ நியூ ஃபைல் test.py. ஸோ இதில் போயிட்டு print hello. இப்போ இதை நம்ம ரன் பண்ணணும். ஸோ ரன் பண்ணுறதுக்கு ஸோ டெர்மினலில் போய்ட்டு நியூ டெர்மினல் ஆப்ஷன் கொடுங்க. ஓகே, ஸோ py test.py. ஓகே, நம்மளுடைய
அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஓகே, இந்த மாதிரி நம்ம கமெண்ட் வந்து டைப் பண்ணி கமெண்ட் ப்ராம்ப்ட்ல மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னா இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க போகிறோம். அதாவது விஷுவல் ஸ்டுடியோ கோடுக்குள்ளேயே பைத்தான் எக்ஸ்டென்ஷனை நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஒர்க் வந்து நம்மளுக்கு இருக்காது, அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு எக்ஸ்டென்ஷனில் போயிட்டு பைத்தான் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. ஸோ இதை இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இப்போ பைத்தான் வந்து நம்மளுக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இப்போ சேம் பைத்தான் ஃபைல் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஃபைலை நம்ம இப்போ ஜஸ்ட் இந்த ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ரன் பைத்தான் ஃபைல் அப்படின்ற ஒரு ஆரோ சிம்பிளோட வரும். ஸோ இதை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், டெர்மினலில் நம்மளுக்கு ரன் ஆகிடும். ஸோ அவுட்புட்டும் நம்மளுக்கு வந்துடும். ஸோ நம்ம வந்து அந்த டைரக்டரி கொடுத்து கமெண்ட் ப்ராம்ப்ட்ல கொடுத்த மாதிரி எதுவுமே எந்த ஒரு ஒர்க்குமே இதில் இருக்காது. ஸோ டைரெக்டாக நம்மளுக்கு அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆகிடும். ஸோ பிரிண்ட் 100 ஜஸ்ட் ரன் பண்ணால் போதும். ஸோ ஹலோ அண்ட் 100ன்றது பிரிண்ட் ஆயிடுச்சு. எப்படி கமெண்ட் ப்ராம்ப்ட்ல எப்படி பைத்தான் ரன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அது மாதிரி விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்ளிகேஷனுக்குள்ளே எப்படி வந்து பைத்தானை இன்ஸ்டால் பண்ணி பண்ணுறது ஈஸியாக அப்படின்றதே பார்த்தோம். ஸோ ரெண்டுலேயுமே ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.